ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ப்ளூச்சஸ் கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு மெட்டீரியல் வச்சு ஒரு அழகான டிசைன் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்கு நேம் என்னன்னு கேட்டு நான் அந்த வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இது வரைக்கும் யாரும் வந்து பதில் சொல்லலை. இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இப்போது நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியலோட நேம் என்ன? உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு அழகான ப்ளூச்சஸ் ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போது நான் இந்த மெட்டீரியல் எடுத்து இருக்கேன். இந்த மெட்டீரியலில் உங்களுக்கே தெரியும் 2 ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து B7000 க்ளூ வச்சு இதை ஒட்டி விட போகிறேன். நீங்கள் ஒட்டிட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லை நான் ஒட்டலை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து அழகாக பண்ணலாம். நான் இப்போ வந்து B7000 க்ளூ வச்சு நான் இது கொஞ்சம் ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுக்கலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறேன் நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்டோன் எடுத்துருக்கேன், ஸ்டோன் செயின் எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த லென்த்துக்கு என்ன அளவோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் எடுத்து க்ளூ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்பை சுற்றி நீங்கள் வந்து இந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக இருக்கிறாப்புல நீங்கள் வந்து ஒட்டி விடுங்க. இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரையிங் டைம் கொடுக்காம நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்றப்போல பாருங்கள். இதை சுற்றி என்ன பண்ணுங்கள், அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய சேனலில் புதுசாக ஒரு கிராஃப்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, பைப் கிளீனர் வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் வந்து வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அது உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தான் அது. எல்லாராலையும் கற்றுக்க முடியும். அது க்ளூ யூஸ் பண்ணாமலே அந்த வீடியோவில் வந்து பைப் கிளீனரை வச்சு நிறைய மெத்தட் வந்து பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு இப்போ தான் ஒரு 3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலாம், அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ அழகாக நம்ம ஒட்டி விட்டுட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவும் அதை எடுத்துக்குங்க. த்ரெட்டு வந்து நார்மல் த்ரெட் அந்நில் தான் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு மிடில் வந்து நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நீங்கள் வந்து ஒரு பீடு வந்து ஒன்று ஆட் பண்ணுங்கள். பீடு வந்து ஸ்மால் சைஸ் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம், பிக் சைஸ் பீடும் ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதை எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோன்னு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்றப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் கலர் த்ரெட் வந்து எடுத்துக்குங்க. பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணால் போல் நீங்கள் இந்த 5 பெட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டுனா அடுத்த இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணோம். இந்த பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ண 2 mm பீடு தான் நான் எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது வந்து நான் இது லாஸ்ட்டில் வந்து இது அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இதே போல் ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. அதுலேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். ஆனால் என்னென்ன
மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து கவனமாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நல்லாவே தெரியும் இது எப்படி பண்ணணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பேசிக் வீடியோலேருந்தே பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட்டு 4 கார்னரில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மிடில் லீஃப் வந்து நான் சேர்த்துருக்கேன். லீஃப் சீக்வன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து பீடும் ஆட் பண்ணோம். ஸோ பீடெல்லாம் வந்து ஈஸியாக ஆட் பண்ண உங்களுக்கே அது தெரியும். நடுவில் வந்து ஒரு 5 mm பீடு வந்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே சென்டரில் வந்து கேப் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நீங்கள் ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணி இந்த சைடு வந்து நீங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு மட்டுமே நான் வந்து 2 பீடு வந்து நான் எடுத்துருக்கேன். 2 பீடும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிங்கிளாகவும் நீங்கள் தனியாகவே நீங்கள் எடுத்தோம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீட் எது வேணால் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். த்ரெட்டு வந்து நீங்கள் அந்த சாரீ அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே போல் லீஃப் சீக்வன்ஸ், ஃப்ளவர் சீக்வன்ஸும் நீங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இது ப்ளவுஸில் மட்டும் போடலாம், அது மட்டும் இல்லாமல் சாரீலையும் நீங்கள் வந்து போடலாம். ஆனால் ப்ளவுஸில் போடும்போது இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது பக்கத்துலேயே இன்னொரு வீட் பீட் எடுத்துக்குங்க. இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் சமிக்கியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி சமிக்கி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கலர் சமிக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ மிடில் வந்து உங்களுக்கு கேப் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். நான் இதில் வந்து நடுவில் ஒரு பீடு வந்து ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீடாக நீங்கள் ஆட் பண்ணும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பெரிய பீடு வந்து ஆட் பண்ணுறேன். 5 mm பீடு எடுத்து இதில் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அழகாக இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். இல்லை இப்போ ஒரு சைடு மட்டுமே உங்களுக்கு போதும்னா நீங்கள் இந்த ஒரு சைடு மட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட் சைடும் வந்து அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேப்பில் வந்து அழகாக பீடு வைக்கும் போது அது ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கும். அந்த 2 சைடும் வந்து பீடு வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த லுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்களும் இதே போல் உங்களுக்கு என்ன தோன்றோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களே அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.